ஹலோ கைஸ், திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. ஸோ இந்த மாதம் மே மாதம் இன்னைக்கு 5ஆம் தேதி, இந்த வாரத்தோட முதல் நாள். வாங்க பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் அகாடமி சார்பாக வர மே மாதம் 24ஆம் தேதி ஒரு 15 பேர்த்துக்கு ஒரு பெரிய லெவலில் நாங்கள் லைவ் மார்க்கெட் ஒர்க் ஷாப் பிளான் பண்ணியிருக்கோம், 1 வீக் ட்ரைனிங்கோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ண முடியும், இன்ட்ராடே எப்படி பண்ண முடியும், அப்புறம் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத ஃபுல்லாக லைவ் மார்க்கெட் ட்ரேடிங் செக்ஷனோட நாங்கள் சொல்லித் தர போகிறோம். அதாவது கிளாஸ் ரூம் ட்ரைனிங், எங்கள் கூட உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ கரண்ட்லி நிஃப்டியோட நிலைமை என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 வீக்காக நம்ம ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட்டு இந்த லெவலை கட் பண்ணாதான், அதாவது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்று கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 114 பாயிண்ட்ஸ் மேலே தான் முடிஞ்சிருக்காங்க. அதே போல் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 24,400. ஸோ ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,526. அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேலி சூப்பராக நடந்திருக்குங்க. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் நிஃப்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ வெறும் 100 பாயிண்ட் ரேலி தான். ஆனால் மார்க்கெட் வந்து டவுனான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் கிடையாது, அப்பான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. ஸோ நிஃப்டி வந்து என்னன்னா ஒரு சைட் வேஸ்லேயே ஒரு வாரமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வார் நியூஸ். இந்த வார் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கண்டிப்பாக ஒரு ரேலி எடுப்பாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்காக சைட் வேஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இது வரைக்கும் போவாங்கன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. ஆனால் இப்போ 1 வீக்காக வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் வேஸே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள நீங்கள் ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 24,450க்கும் கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 24,000க்கும், அதாவது இந்த 450 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நிஃப்டி கண்டினியூஸாக ஒரு வாரமாக ரேலி ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் மேலே போவாங்க, கீழே வருவாங்க, கீழே வருவாங்க, மேலே போவாங்க. பேங்க் நிஃப்டியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3,000 பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அதாவது 54,000லேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா 56,000. ஸோ இந்த 2000 ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் கடந்த ஒரு வாரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டைரக்ஷனே எடுக்காமல். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே இந்த ஒரு வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணிட்டு போனால் தான் இனிமேட்டு அப் ரேலியே. டவுன் ரேலின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு இந்த ரேஞ்சை கட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டவுன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில், ஆனால் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் வேஸ்க்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக பியூர்லி சைட் வேஸ் தான். சரிங்களா? ஓகே, இது மாதிரி ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.